Very good morning to all. ஐயப்பன் அப்கமிங் டைமண்ட் டைரக்டர். இந்த காலை வேளையில் இந்த ஜூம் மீட்டிங் வாயிலாக உங்கள் எல்லாரும் சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. எனக்கு இந்த அற்புதமான வியாபார வாய்ப்பை கொடுத்த என்னோட கிரேட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் சுப்யா சாருக்கும் அன்பு சார் சௌரி மேடத்துக்கு இந்த இடத்துல மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தினம் தினம் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்முடைய கிரேட் லீடர் மிஸ்டர் குழந்தைராஜன் ஆரோக்கியமாரி மேடம் அவங்க ஃபேமிலிக்கும் மனமார்ந்த கோடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அரைஸ் 7 ஆர்கனைசேஷனை வந்து சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு நம்முடைய கிரேட் மெண்டர் மிஸ்டர் டிஎஸ் போல்ராஜ் சாருக்கும் டிஜிட்டல் டீமுக்கும் மற்றும் என்னுடைய குருநாதர் மிஸ்டர் எஸ் சஞ்சீவ்குமார் சார் அவங்க ஃபேமிலிக்கும் கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக கூப்பிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு புரிய வைக்கலாம். ஸோ அதை நாங்கள் ஷேர் பண்ணுற இடத்துல உங்களை ஃப்ரெண்டை ஷேர் கூப்பிட்டுக்குங்க. சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? எஸ் சார், ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. சவுண்ட் கேட்கான்னு மட்டும் சொல்லிருங்க. கேட்கும்போது அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அந்த பெண் படுற பாடு இருக்கு சார். கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. ஓகே, தேங்க்யூ. இதை இவங்களை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் கோமதி. இவங்க வந்து ஒரு நாப்கினுக்கு மிக ஒரு பெரிய விளம்பரதாரரும் மக்கள் மேல ஒரு அக்கறை செலுத்தக்கார நபராகவும் இருக்காங்க. இது 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோ கிளிப்பிங் தான். ஸோ இவங்களுடைய வருமானம் 5 லட்ச ரூபா 4 வருஷத்துக்கு முன்னாடியே. இவங்க ஃபெமின் 9 அப்படிங்கிற நாப்கின்ல இவங்க ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்றாங்க. அதில் நயன்தாரா அவங்களும் பார்ட்னராக இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி டாக்டர். கிட்டத்தட்ட இந்த 14 வருஷமா இந்த விஷயத்த பிரச்சனைகள் பெண்களுக்குள்ள ஏற்படும் மிகப்பெரிய பிரச்சனையை அதை அவங்க பிரச்சனையா கருதி இந்த இதை களத்தில் இறங்கி அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய சொல்லக்கூடிய தகவலை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ எல்லாரும் கவனமாக கேளுங்க. இந்த வீடியோவை நான் குரூப்லேயும் ஷேர் பண்ணிடுறேன், பாசிட்டிவ் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். யாருக்கு அதுல இருக்கக்கூடிய டயாக்ளோரின் போகுது. அப்போ 15 ஆண்டுகள் ஐயப்பன் சார் ஸ்டக் ஆகுது, வீடியோ ஸ்டக் ஆகுது சார். வீடியோ ஸ்டக் ஆகுது, வாய்ஸ் கிளியரா இல்ல. ஐயப்பன் சார் வீடியோ ஸ்டக் ஆகுது, வாய்ஸ் கிளியரா இல்ல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாருக்கு டவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். சார் என்னுடைய செல்லுக்கு நீங்க மாத்தி விடுங்க. சார் உங்களுக்கு கோகோஸ்ட் கொடுத்தேன் பாருங்க. ஒரு நிமிஷம் சார். இந்த அருணா சண்முகலட்சுமி நம்பர் தானே கொடுத்துருக்கீங்க? ரெண்டுக்குமே கொடுத்தேன் சார். அருணா ஐயப்பன் உங்களுக்கு ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார் ஷேர் பண்ணிக்கிறேன்.
சாரி வெரி வெரி சாரி. நான் அந்த ஸ்கிரீன் ஷாட் பண்ணிக்கிறேன். கேட்கும்போது அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அந்த பெண் படுறப்பா. சார் கேக்குங்களா? கேக்குது சார், கேக்குது. ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி வெரி சாரி ஃப்ரெண்ட். பாடு இருக்கு பாருங்க, பெரிய பாடு. ஒரு 6வது படிக்கிற குழந்தை இன்னைக்கு 10 வயதுல அவங்க மாதவிடாயை சந்திக்கிறாங்கங்க. எஜுகேட் பண்றதுக்கு அம்மாவுக்கும் தெரியல, அப்பாவுக்கும் தெரியல. கடையில என்ன இருக்கோ அதை வாங்கிட்டு வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. அதுல இருக்கக்கூடிய கொடிய அரக்கன் டயாக்சின் குளோரின் 10 வயசுல இருந்தே உடம்புக்குள்ள போகுது. 25 வயசு வரும்போது அவ திருமணத்துக்கு வரா. அப்போ 15 ஆண்டுகள் இந்த டயாக்சினோட வாழ்றா. இது எங்க போகும்? ரத்தத்துலதான் கலக்கும். இத கேட்டுட்டு இருக்கிறது பெண்கள் மட்டும் அல்ல, ஆண்கள். உங்க வீட்டு பெண்கள் என்ன நாப்கின் பயன்படுத்துறாங்க? நீங்க என்ன வேணா ஹெல்த் ட்ரிங்க் வாங்கி கொடுங்க, என்ன வேணா மூவிக்கு கூட்டிட்டு போங்க, ஹோட்டல் கூட்டிட்டு போங்க, டூர் கூட்டிட்டு போங்க. ஆனால் உங்க பெண்கள் எந்த நாப்கின் பயன்படுத்துறாங்க, அதுல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு? அதனால என்ன தெரியுமா பெரிய பாதிப்பு? வருங்கால சந்ததி. வம்சத்தை விருத்தி செய்பவள் பெண். செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போய் உங்க வம்சம் விருத்தி அடையணுமா? 2 மனங்கள் இணைந்து அந்த பந்தத்தில் வாழ்ந்து உங்க குழந்தைய நீங்க பெத்தெடுக்க வேண்டுமா? இது எப்படி நாப்கின்ல இருக்கு அப்படின்னா, கர்ப்பப்பை பைக்கும் பிறப்பு உறுப்புக்கும் 3 இன்ச்சு தாங்க கேப்பு. இவ்வளோ கெமிக்கலை அந்த கர்ப்பப்பை தாங்குமா? இன்னைக்கு பிசிஓடி ப்ராப்ளம், வெள்ளைப்படுதல், நீர்க்கட்டி, கர்ப்பப்பையில சினைப்பையில குழந்தை எஃகு இல்லைங்கிறாங்க. இன்னைக்கு ரத்த வங்கி கேள்விப்பட்டிருக்கிறோம், எஃகு வங்கி. கஷ்டமா இருக்கு, சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குங்க. நாம் இருவர் நமக்கு மூவர்னு இருந்தது, அதற்கப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர் இருந்தது. இப்பொழுது நாம் இருவர் நமக்கு ஒருவர் வேண்டும் என்று குழந்தை ஒரு வரம். எங்கிட்ட வாங்க, எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, ஏதோ டீ கடையை திறந்து வைக்கிற மாதிரி இப்பொழுது இந்த ஊரிலும் இப்பொழுது இந்த ஊரிலும் அப்படின்னு என்எச்ல ரோட்ல பெரிய பெரிய போர்டுங்க. தாய்மை ஒரு வரம், வாங்க. ஏங்க, ஒவ்வொரு பெண்ணும் என்ன ஆடா மாடா சென சேர்த்துறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு மருத்துவமனைகள் மகப்பேறு மருத்துவமனையைத்தான் நாம பார்த்துருக்குறோங்க. செயற்கை கருத்தரிப்பு மையம் இன்னைக்கு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போய் என்ன சாப்பாடு வேணும்னு ஆர்டர் பண்ணலாம். ஆனா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்கிற அவ நிலை நாப்கின்குள்ள இருக்கு அப்படின்னு எனக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி தெரிய வந்துச்சு. என்றைக்கு தெரிய வந்ததோ 14 ஆண்டுகளாக ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி இதை தவிர என் உணர்வுக்குள், என் உணர்ச்சிக்குள், என் மனதிற்குள், என் ஆன்மாவிற்குள் இது மட்டும்தான் கலந்திருக்கிறது. இதை மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற பெண்கள், என்னோடு பயணிக்கிற பெண்கள், என்னோடு கைகோர்த்து இன்னைக்கு பல லட்சம் பெண்களோட கர்ப்பப்பையை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இதில் ஒரு தொழில் வாய்ப்பையும் தருகிறோம். ஒரு பெண் அப்படிங்கிறவ பொருளாதாரத்திலையும் சிறந்து விளங்கணுங்க. வருமானம், வரும் கூட்டல் மானம், வருமானம் இருந்தாதான் மானமா வாழ முடியுங்க. உங்க ஏடிஎம் கார்டை போட்டு நீங்க பேங்க்ல உங்க அக்கௌண்ட்ல உங்க காசை நீங்க எடுத்து நீங்க சொந்தமா செலவு பண்ணி பாருங்க, இல்ல யாருக்காவது கொடுத்து பாருங்களேன். அதுல இருக்கிற ஒரு ஆத்ம திருப்தி. யாருக்கிட்டே போய் நின்னுகிட்டு ஏங்க எனக்கு ஒரு 1000 ரூபாய் தருவீங்களா, எனக்கு ஒரு 2000 ரூபாய் தருவீங்களா அப்படின்னு கெஞ்சறது தன்மானத்தை இழக்க வைக்கும். இந்த ஒத்த பொருள், இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் விழிப்புணர்வை கொடுப்பதன் மூலமாக ஒரு புண்ணியம். ஏன்னா தூக்கி போட்டா மண்ணுல மக்கி போயிடும், மண்ணோட மண்ணா மக்கிரும். நாளைக்கு மழை வேணும்னு அண்ணாந்து மேகத்தை பாக்குறோம். இங்க நிலம் சரியாக இருந்தாதான் மழை வரும். நிலத்தையும் காப்பாற்றி, கர்ப்பப்பை சரியாக இருந்தாதான் அடுத்த வாரிசு வரும். கர்ப்பப்பையையும் காப்பாற்றி, வம்சத்தை விருத்தி செய்யற பெண்களையும் காப்பாற்றி. இன்னைக்கு கேன்சர், புற்றுநோய், சிகரெட் குடிச்சாங்களா, தண்ணி அடிச்சாங்களா? எதற்கு பெண்களுக்கு புற்றுநோய் வர வேண்டும்? கர்ப்பப்பையில புற்றுநோய், வெட்டி எடுத்து எரிஞ்சிரு,
மார்பகத்துல புற்றுநோய் வெட்டி எரிஞ்சிரு. ஏன் கடவுள் கொடுத்தத வெட்டி எரிய வேண்டும்? பெண்மைக்கு லட்சணமே கர்ப்பப்பையும் மார்பகமும் தான். மாதவிடாய் அப்படிங்கிறது அது தீட்டு அல்ல, அது மங்களம். அந்த மங்களத்தை நாங்கள் கற்பித்து தருகிறோம். கோடி கோடியா சம்பாதிக்கிறது மிக சுலபம். நான் மாதம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் பேசுறேன். நானு 14 ஆண்டுகள் அனுபவம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 PhD முடிச்ச மாதிரி தான். அந்த அனுபவத்திலிருந்து பேசுறேன். இந்த இன்டர்நெட் உலகம் நிறைய நல்லது பண்ணுது. அதை கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு அறியாமையில இருக்கிற இந்த பெண் சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுங்கள். நடுவுல பணம் சம்பாதிச்சுக்குங்க. வெற்றி நிச்சயம், சாதிப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது. இப்போ அந்த மேடம் பேசுனது எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இவங்க சாதாரண நபர் கிடையாது, இவங்க ஒரு டாக்டர். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல நம்ம நாப்கின்ல ஒரு சின்ன டெமோ இருக்கு, அதை நான் ஷேர் பண்றேன். நன்றி. அதாவது நம்ம என்ன பிரச்சனையை இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்காங்கிற நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒவ்வொரு வீட்லயும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 குழந்தைங்க 12 குழந்தைங்கலாம் இருந்தாங்க. இன்னும் ஒரு சில சமுதாயத்துல அந்த 10 குழந்தைகளும் 12 குழந்தைகளும் பிறக்குதான்னு கேட்டா பிறந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா அறியாமல இருக்கக்கூடிய பல நகரங்களா இருக்கட்டும், கிராமங்களா இருக்கட்டும், கிராமப்புறங்கள்லயே இன்னைக்கு இந்த சூழல் ஏற்பட்டு. ஏன்னா அவங்க நாகரிகங்கிற பேர்ல அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, சித்தப்பா பண்ணாங்க, சித்தி சொன்னாங்க, அத்தை சொன்னாங்கன்ட்டு அவங்க சொல்லக்கூடிய நாப்கினை வாங்கி பயன்படுத்துறதுனால மட்டும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த காலத்துல அந்த 3 நாட்கள்ங்கிறது பெண்கள் படக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்ப எங்க வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க அம்மாவுக்கு நாங்க அவங்களுக்கு 3 நாள் ரெஸ்ட் கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடுல இருந்து எல்லாம் நானே நிறைய டைம் செஞ்சிருக்கேன். அந்த 3 நாளும் அவங்களுக்கு உண்டான ரெஸ்ட்டுக்கு உண்டான நாள். இப்ப நம்ம என்ன வேலைங்கிறதுனால ஒரு மணி நேரம் கூட பெண்களுக்கு ரெஸ்டே கிடையாது. ஸோ அதுல இருந்து தீர்வு கிடைக்காதான்னு நினைக்கும் போதுதான் இவங்க நாப்கினுக்கு மாறுறாங்க. அந்த காலத்துல பெரும்பாலும் காட்டன் ஒரு துணியை தான் பயன்படுத்துனாங்க. ஒரு 8 10 மடிச்சு அதுக்கு மேல ஒரு துணியை கட்டுற மாதிரி சூழல் தான் அந்த காலத்துல இருந்தது. அன்னைக்கு 10ல இருந்து 12 குழந்தை பிறந்தாங்க. எப்போ நம்ம நாகரிகங்கிற பேர்ல நம்ம மாறணுமோ, நம்ம குழந்தைகளை மாற்றணுமோ, இன்னைக்கு இப்போ உள்ள குழந்தைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 3 நாட்கள் படக்கூடிய விஷயத்துல அவங்களுக்கு ஏதாவது வரலைன்னா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு பேர் நல்லது அப்படின்னு ஒரு விளம்பரத்துல சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வராம இருந்தா நல்லது அப்படிங்கிற மனநிலை தான் இப்போ உள்ள குழந்தைகள் இருக்காங்க. ஏன்னா அவங்க அதை வலியவோ இல்ல அது அந்த டைமிங்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ சந்திக்க தயாரா இல்லை. அதுதான் முக்கிய காரணம். அது காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்த பிளாஸ்டிக் நாப்கின் தான். அதனால இருக்கக்கூடிய இச்சிங்கா இருக்கட்டும், அதனால இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளா இருக்கட்டும். பரவாயில்ல 2 மாசம் வரலையா பரவாயில்ல, 60 நாள் தான் இருக்கு. எதனால வரல? முன்னாடிலாம் 45 நாள் வரல அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷப்படுவான், குழந்தை உண்டாயிட்டான் அப்படின்னு. இப்போ அப்படி சந்தோஷப்பட்டுட்டு ஆத்துல போய் செக் பண்ணா கர்ப்பப்பை கட்டி இருக்கு, கட்டியை கரைக்கணும், அதான் பண்ணணும், இதை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப எதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் நாப்கின்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதா. இது சுற்றுப்புற சூழலுக்கும் தீங்குழைக்குது, நம்முடைய பெண்களுக்கும் அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னெல்லாம் பார்த்தா தோல் அரிப்பு, அதனால வரக்கூடிய தொற்றுகள், ஒவ்வாமை,
மற்றும் பிறப்பிறப்புல புற்றுநோய் பிரச்சனை கூட வருது. கேன்சர் கூட மார்பக புற்றுநோய் கேள்விப்பட்டிருக்கோம், கர்ப்பப்பை புற்றுநோய் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அதனுடைய விளக்கம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிளாஸ்டிக் நாப்கின் அது ஈரப்பதத்தை வந்து அதை உறிஞ்சக்கூட தன்மை இல்லாதனால அதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல இச்சிங்கா இருக்கட்டும், பூஞ்சியா இருக்கட்டும், பாக்டீரியா இருக்கட்டும், அது தொற்றுகளுக்கு வந்து வழி வகுக்குது அப்படின்றாங்க. அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் அரிப்பு, இந்த சிவப்பா இருக்கிறது, அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு சட்டி அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, படர் தாமரை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையும், ஸ்கின் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரசாயனங்கள் அதுல ஏற்கனவே சொன்னாங்க, டயாக்சின் ஒரு கொடிய அரக்கன் அப்படின்றாங்க. அதனால ஏற்படக்கூடிய தோல் தடிப்புகள், அரிப்புகள், வீக்கம், கர்ப்பப்பை வீக்கம், அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வருது. ஸோ நம்ம உடம்புல, அதாவது இதயத்தை எப்படி நம்ம கையில உள்ள உள்ளங்கை அளவுன்னு சொல்லுவோமோ அதே போலதான் அதனுடைய கர்ப்பப்பையுடைய அளவுகள் இருக்கு. அதுக்குள்ளதான் 2.5 கிலோ வந்து 3 கிலோ வரைக்கும் குழந்தைகளை வந்து அதை கர்ப்பப்பை விரிவடைக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பிரபஞ்சம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அதன் மூலமா அவங்களுக்கு வெளியில வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும் வெளியில வந்து. ஸோ அது பாதுகாப்பா வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான். அது சரியா இல்லாதனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுது. இப்ப நச்சுத்தன்மையோட அதிர்ச்சி எப்படி இருக்கு, நாப்கின் நீண்ட நேரம் பயன்படுத்துவதால் நச்சு அதிர்ச்சி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப நாப்கின் மாத்துறாங்களான்னு கேட்டா அது ஒழுங்கா மாத்திரம் கிடையாது. அதுல வந்து ஒரு நாப்கின்ல பாத்தீங்கன்னா 40 ml அந்த ப்ளீடிங் ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை தான் வெளியில கிடைக்கக்கூடிய நாப்கின்ல வந்து இருக்குது. அதையும் இவங்களுடைய அந்த வேலைப்பளுவின் காரணமா ஒவ்வொரு இடங்கள்ல அந்த சூழல் மாத்துறதுக்கு உண்டான சூழல் இல்லாத காரணம். இன்னொன்னு இவங்களுடைய ட்ரெஸ் கோடு, இவங்க முன்னாடி பயன்படுத்தின ஆடைகளா இருக்கட்டும், இப்ப பயன்படுத்திய ஆடைகளா இருக்கட்டும், அதுக்குண்டான சூழல் இல்லாத காரணம். அவங்க வேலை பார்த்துட்டு இருக்க அந்த இடத்தில் உள்ள இன்னைக்கு எங்க கேமரா மொத்தம் தெரியாது. அதில் உள்ள பிரச்சனையின் காரணமும் பயத்தின் காரணமும் அந்த விஷயங்களை அவங்க பண்றதில்லை. ஸோ அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் காய்ச்சல், வாந்தி, தலை சுத்தல், தசைவலி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. இவங்க வாந்தி எடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டது சரியில்லை அப்படின்னு அவங்க வீட்டுல மாப்பிள்ளையோ, அண்ணனோ, தம்பியோ, அப்பாவோ கேட்பாங்க. ஆனா அதுக்குள்ள பிரச்சனை பார்த்தா நம்மளுடைய யூரினல் ட்ராக்ஸ் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வந்தா கூட இந்த வாந்தி, மயக்கம் அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா தெரியாதனால, நமக்கு புரியாதனால நம்ம அந்த இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த பிளாஸ்டிக் நாப்கின்கள் பயன்படுத்துற ரசாயனத்தின் மூலமா இனப்பெருக்கத்தோடைய மண்டலத்தை கூட பாதிக்குது. கருவுறுதல் பிரச்சனைக்கு வந்து மிகப்பெரிய வழிவகுக்குங்கிறதையும் நம்ம ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சில ஆய்வுகள் பிளாஸ்டிக் நாப்கின்கள் நீண்ட காலம் பயன்பாடு பிறப்பிறப்பு புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்குங்கிறதையும் வலியுறுத்துறாங்க. கழிவுகள், இதனால பிளாஸ்டிக் நாப்கின் மக்குவதற்கு பல ஆண்டுகள் ஆகுது. மேலும் அவர் சுற்றுச்சூழல் நீண்ட காலம் தங்கி நிலம் மற்றும் நீரை மாசுபடுத்துது. நமக்கு மட்டும் தீங்கு விளைவிக்கல, நம்முடைய பிரபஞ்சத்திற்கு, யூனிவர்ஸுக்கும் நிலம் மற்றும் நீர் அதை மாசுபடுத்துறதுக்கு நம்ம ஒரு காரணகர்த்தாவா இருக்கும். சுற்றுப்புற சூழல் மாசுபாடு பிளாஸ்டிக் நாப்கின்களை எரிப்பதால் இயற்கை வேற செய்யறோம். அதுல இருந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காற்று, அதுவும் கேன்சரை உருவாக்குது, கர்ப்பப்பை புற்றுநோயை உருவாக்குது. இதை பயன்படுத்துறோம், ஓகே. ஆனா எரிக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய காற்றின் மூலமா வரக்கூடிய அந்த கேஸ், அந்த கரியமில வாயு, இல்ல அந்த மாதிரி பல தரப்பட்ட வாயுகள், அது வந்து நம்ம ஆண்களையும் மிகப்பெரிய அளவுல பாதிக்குது. குழந்தை உண்டாயிருக்கவங்கள மிகப்பெரிய அளவுல அந்த குழந்தை கருச்சிதைவு ஏற்படுறது கூட ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குன்னு நான் படிச்சிருந்தேன். ஸோ இப்பேற்பட்ட நாப்கின் தான் நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத பத்தி நெக்ஸ்ட் நான் பார்க்குறேன். அதுல வந்து நம்மளுடைய பெண்களுக்குண்டான ஒரு சூப்பரான நாப்கின் தான் நம்முடைய டியூ கார்டன் நாப்கின். இது விளம்பர பதிவு அல்ல, விழிப்புணர்வு பதிவு அப்படிங்கிறத நம்முடைய சொந்தங்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இது ஏதோ விற்கிறதுக்காக நோக்கமா அப்படின்னு கேட்டா, ஒவ்வொருத்தருடைய பெண்களும் இப்ப இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்றது 10 வயசுலயே ஏஜ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களால ஏற்படைய அந்த பிள்ளைகளுக்கு என்னன்னே தெரியாது. என் மருமக உட்பட 5ஆம் கிளாஸ் கூட முடிக்கல, அது ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. உட்கார்ந்து ஒரே அழுகை. ஒரு வாரம் ரூம் போட்டு அழுத மாதிரி அழுதாங்க.
என்ன பண்ண முடியும்? அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள். அதுக்கப்புறம் நம்ம நாப்கின் பயன்படுத்துன்னு சொன்னா, பயன்படுத்தலாம் கேட்டா, ஒரு டைம் குடுத்தது பயன்படுத்தணும். அது மறு டைம் பயன்படுத்த சொல்லி கேட்கல என்ன செய்ய முடியும்? ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணா தான் அவருடைய விஷயங்கள் தெரியும். நம்ம சொந்தம் இருந்தா கூட சொன்னா கேட்க மாட்டாங்க. மத்தவங்க கூட கேட்பாங்க. சொந்தமே கேட்கல, நம்ம மனைவியே கேட்கல, மகளே கேட்கலன்னு சொல்லி நம்ம மத்தவங்கட்ட சொல்லாம விட்டுறக்கூடாது. அது நம்ம மிகப்பெரிய மக்களுக்கும், மண்ணுக்கும் செய்ய மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லுவேன். பாவம் அப்படிம்பேன். இப்ப இதுல நோ பிளாஸ்டிக், நோ பாக்டீரியா அப்படிங்கிறது தான் என்னுடைய தாரக மந்திரம். நெக்ஸ்ட் இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல 100% பியூர் காட்டன் நாப்கின். இது அதிக விரைவுல உறிஞ்சக்கூடிய பாலிமர் SAP அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெக்னாலஜி இதுல இருக்கு. அப்புறம் கிராஃபைன் ஆனியன், அதாவது ஆனியன் சிப் இருக்கு, ஆனியன் சிப்ன்னு சொல்லுவாங்க. அது இருக்கனால என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு அந்த நாட்கள் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய வலி, அதுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வா இந்த கிரேப் ஆனியன் சிப் இருக்கு. அதுக்கடுத்து FAR டெக்னாலஜி. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டெக்னாலஜி. இத பத்தி நான் ஒரு ஸ்டடி பண்ண கூகுள்ல. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெஃப்ளாக்ஸி மெத்தட் அப்படிங்காங்க. ரெஃப்ளாக்ஸி மெத்தட் எதுல இருக்குன்னா, நம்ம கம்பெனியில உள்ள ஃபுட் பேஜஸ்ல இருக்கு. அதாவது தேவையில்லாத கழிவுகள உறிஞ்சும் எடுக்கும் தன்மை அப்படிங்கிறது தான் அந்த ரெஃப்ளாக்ஸி மெத்தட்ங்கிறது சொல்றது. அந்த மெத்தட இந்த இதுல குடுத்திருக்கிறாங்க. தொழில்நுட்பத்தோட குடுத்திருக்காங்க. இதுல ஆன்டி பாக்டீரியா பேடுகள் அதுல இருக்கிறதுனால, நமக்கு எந்த ஒரு பக்க விளைவும் இல்ல, தீங்கும் இல்ல. அதான் அந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். 100% பருத்தி கொண்ட மேல் அடுக்கு. ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சிருக்கும். மத்த நாப்கின்ல உள்ள தண்ணிய கூட சேர்த்து உறிஞ்சுற அளவுக்கு கெப்பாசிட்டி. ஏன்னா, இதுல 400 ml வரைக்கும் அந்த ரத்தத்த அத உறிஞ்சி வைக்கக்கூடிய தன்மை நம்ம நாப்கின்ல இருக்கு. ஏற்கனவே நம்ம டீம்ல உள்ளவங்க சொன்னாங்க, மேடம் 400 mlக்கு மேல நம்ம நாப்கின்ல இருந்தும், அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா, அப்ப எவ்வளவு இரத்தப்போக்கு அந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை கட்டியோ, இல்ல அந்த கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவங்களுக்கு இருந்திருக்குன்னா, அவங்க எவ்வளவு நரக வேதனை அனுபவிச்சிருப்பாங்கன்னு நெனச்சு பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இதுல பெரும்பாலான ஆண்களுக்கு இத பத்தி ஒரு விழிப்புணர்வு குடுக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதனால தான் நான் இந்த விஷயத்த கையில எடுத்தேன். முதல்ல ஆண்களுக்கு விழிப்புணர்வு குடுக்கணும். பெண்களுக்கு விழிப்புணர்வு குடுக்கிறது 2வது பட்சம். ஏன்னா வாங்கி குடுக்கறது இவங்க தான். கேட்டா என்ன சொல்லுவாங்க? "விலை ஜாஸ்தி. ரூ. 250 சொல்றீங்க. இங்க ரூ. 40க்கு கிடைக்கும். ரூ. 40 குடுத்தா, நம்ம விஷத்த விலை குடுத்து வாங்குவோமா? ரூ. 40 கிடைக்குன்னு." இப்பலாம் பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல இது மிகப்பெரிய மாஃபியா இருக்கு. ஒரு மிகப்பெரிய மாஃபியா இருக்கு ஸ்கூல்ல. அ 5ஆம் கிளாஸ்ல இருந்தே ஃப்ரீயா குடுக்கணும்னு வாங்கி ஸ்டாக் வச்சிருந்தாங்க. அடுத்து வந்தா அக்காக்கு குடுக்கணும், தங்கச்சிக்கு குடுக்கணும்ன்ட்டு. அதெல்லாம் தயவு செய்து அ நம்முடைய உங்களுடைய எல்லாருடைய பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். நாப்கின், பிளாஸ்டிக் நாப்கின் தயவு செய்து விட்டுருங்க. அதுல கிடைக்கக்கூடிய இன்னைக்கு பெண்கள் செலவு பண்றாங்களான்னு கேட்டா ஏகப்பட்ட செலவு. செல் ரீசார்ஜ் ஒரு மாசத்துக்கு ரூ. 500 பண்றாங்க. குறைஞ்சது. ரூ. 350 குறைஞ்சது பண்றாங்க. அத விட நமக்கு செல்லு ரீசார்ஜ் பண்ண என்ன ஆகுது? ஒரு வீட்ல 7 செல்லு, 8 செல்லு. 8 செல்லுக்கு என்னங்க 32. ரூ. 3600 செல்லுக்கு மட்டும் ரீசார்ஜ். அதுல 2 செல்லு கட் பண்ணுங்களேன். ஏன் ஒரு செல்ல கட் பண்ணுங்களேன். உங்க வீட்ல இருக்க பெண்களுக்கு குடுங்களேன். இது போக லிப்ஸ்டிக், ஐலைனர், மஸ்காரா, காஜல், கிளென்ஸ் அண்ட் டோனர் எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. சரி அது நம்ம ப்ராடக்ட் வாங்குறான்னு கேட்டா இல்ல. அதுவும் மலிவான பொருட்கள். அதுக்கு பயன்படுத்தினா அப்பவும் ரூ. 400, ரூ. 500 செலவு பண்றாங்க. சரி அது போக ஆண்டுக்கு ட்ரெஸ் எவ்வளவு எடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ். இன்னைக்கு குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எடுங்க ரூ. 2000. சாதாரண ட்ரெஸ். போட்டு 3 மாசத்துல கட்டையாகக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு ரூ. 2000 குடுக்குறாங்க, ரூ. 1000 குடுக்குறாங்க. அந்த பெண்கள் வளர்க்கக்கூடியதுக்கு படிப்புக்கு அவ்வளவு செலவு பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், படிப்பு கூட சாதாரண கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைங்கன்னு சொல்லுவேன். ஆனா, இன்னைக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியில ஃபெர்டிலைசர் சென்டர், அதாவது கருத்தரிப்பு மையம். முன்னாடி 3ஓ 4ஓ கண்ணுக்கு தெரிஞ்ச மாரி இருந்துச்சு. இப்போ கூகுள்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, 10க்கும் மேற்பட்ட கருத்தரிப்பு. நேத்து கூட கேடிசி நகர்ல ஒரு விஷயத்த பார்த்தேன். ஏதோ ராஜேஷ் திலக்கோ என்னமோன்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. இவ்வளவு நாள் அங்க நான் பார்த்த மாரி ஆகும்ல. நேத்து நைட்டு நான் இந்த பிசினஸ பத்தி பேசன்னு நினைக்கிறேன். ட்ரெயினிங் தான் அதிக கண்ல படுது. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, கருத்தரிப்பு மையம் கூடிட்டே இருக்கு. குழந்தைகள் எத்தனை குழந்தை பிறந்துன்னு கேட்டா, அது மிகப்பெரிய கொஸ்டின். அந்த ஒரு கருத்தரிப்பு மையத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சா? ஆவரேஜ்ன்னு பார்த்தா அது கூட இல்ல. சரி அந்த குழந்தை பிறந்த குழந்தைகளுக்கு அவங்களால அந்த பணம் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னா, அந்த
இந்த பிறந்த குழந்தை வளர்ந்து படிச்சு அந்த பணம் கட்டி முடிச்சா கூட இவங்க கடன் அடையாது. அவ்வளவு செலவு. அப்ப அதுதான் இப்ப உள்ள கால சூழல் இருக்கு. அதுக்கு மாற்று நம்ம நாப்கினை பயன்படுத்தணும். இந்த நாப்கினை பயன்படுத்தி நமக்கு எப்படி வருமானத்தை சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 2 ஸ்லைட்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதாவது இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கு உண்டான ஒரு ஸ்லைடு தான். 1 டே 1 நாப்கின் பிளான் அப்படிங்கிறதெல்லாம் இது நம்முடைய டீமுக்காக ப்ரிப்பேர் பண்ணது. ஒரு நாப்கினுடைய பிவின்னு பார்த்தீங்கன்னா 6.33. ஒரு மாசத்துக்கு 16 நாப்கின் அப்படிங்கிற கான்செப்ட்ல பண்ணோம் அப்படின்னா 101 பிவி 100 பிவி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த 16 நாப்கின் இந்த நான் சொன்ன மாதிரி இவ்வளவு விஷயத்த உங்களை நீங்களோ உங்களுடைய அப்ளைனோ கூட கூட்டிட்டு போய் இந்த வீடியோ காமிச்சா மட்டும் போதும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா பெண்கள் ஏகப்பட்ட பெண்கள் இருக்கீங்க. இதை ஷேர் பண்ணிட்டு அவனோட கொஞ்சம் மன விட்டு பேசுங்க. அழகா சேல்ஸ் ஆயிடும். அப்படி பண்ணுனா 16 நாப்கின், அதாவது 30 நாளைக்கு நம்ம 16 நாப்கின் தான் சொல்றோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாப்கின் கொடுத்தா கூட 101 நாப்கின் ஒரு மாசத்துல 16 நாப்கின் நம்ம சேல்ஸ் பண்ணியிருப்போம். சேல்ஸ் பண்ணலாமா அப்படின்னா இன்னைக்கு என்னென்னலாமோ சேல்ஸ் பண்றோம். என்னெல்லாம் சேல்ஸ் பண்றோம். எங்களை அங்க நல்லா இருக்கு இங்க நல்லா இருக்குன்னு கண்டபடி நம்ம ரெஃபரல் பண்றோம். ஏன் இதை சொல்ல வேண்டியது இதுல என்ன? அதாவது டோமக்ஸ் விளம்பரத்துக்கு உலகநாயகன் கமலஹாசன் வராரு. எதுக்கு? எக்ஸ்ட்ரா இன்கம்காக. விளம்பரம் தானே, அவர் சொல்ல தானே செய்யறாரு. ஒரு டைம் சொல்லிட்டு 1 கோடி ரூபாங்கிறாரு. நம்மளும் இங்க வாங்கலாம்னா வாங்கலாம். விழிப்புணர்வு தான் கொடுக்க போறோம். சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி பூஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் சச்சின் டெண்டுல்கர் வராரு. அவரு கோடீஸ்வரர். விராட் கோலி, தோனி, இப்படி பலதரப்பட்ட செலிபிரிட்டிஸ் அவங்க எதுக்கு வராங்க? எக்ஸ்ட்ரா வருமானத்துக்காக. நம்ம இங்க எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா செய்யறோமான்னு கேட்டா செய்யறதில்லை. இன்னொன்னு, ஒரு சாதாரண ஒரு 50 பைசா ரோஜா கோல்டு ஏஆர் பாக்கு ஒரு பொருளை வச்சு இன்னைக்கு கோடி கணக்கில் டேர்ன் ஓவர் பண்றாங்க. அப்ப நம்ம அங்க ஒரு பொருளை வச்சு டேர்ன் ஓவர் பண்றதுக்கு வாய்ப்பா? ஒரு ரூபாயை வச்சே 1 கோடி பண்ணோம்னா நம்மகிட்ட 300க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கு. யாரு எந்த பொருளாலும் எடுத்து உங்களுக்கு என்ன பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த பொருளுக்கு நீங்க அவேர்னஸ் கொடுக்கணுமோ விற்கணும்னு போவாங்க. மக்கள்கிட்ட பிரச்சனை இருக்கு, நம்மகிட்ட தீர்வு இருக்கு. தீர்வை கொடுங்க, அவேர்னஸ் கொடுங்க. தீர்வு தான் அவேர்னஸ். அவேர்னஸ் கொடுத்தா தானா சேல்ஸ் ஆக போகுது. நான் இது வரைக்கும் யாரு பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 80 யாரு பேர் வித்துருக்கிறேன் அவேர்னஸ் கொடுத்து. ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 41 ஆயில் எல்லாமே ஆயில் வந்து சிங்கிள் வந்து யாரு பேர் நான் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல. இது வரைக்கும் நான் சொல்றேன். நாப்கின் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேத்து ஆர்டர் மட்டும் நம்ம டீம்ல 50க்கும் மேற்பட்ட நாப்கின் வந்து நம்ம டீம் சார்பா இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். எதுக்காக சொல்றது? மிகப்பெரிய ஒரு வால்யூம் இருக்கு, மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கு மக்களுக்கு. அதை நம்ம செய்யலைன்னா யார் செய்வா? என் குடும்பத்தை, என் மனைவியை, என் குழந்தைய, என் தாய, எங்க அக்காவை, என் சித்திய, எங்க அத்தைய நான் காப்பாத்தல வேற யார் காப்பாத்துவா? அப்படிங்கிற மனநிலையில நம்ம சொன்னோம்னா கேட்கறவங்க கேட்கட்டும், கேட்காத விட்டுருங்க. அவங்களுக்கு எப்ப புரியுதோ வரட்டும். ஆஸ்திரிக்கெல்லாம் போட்டு 10-15 லட்ச ரூபாய் செலவு பண்ணி இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு தான் குழந்தை பிறந்துட்ட, நான் இதை யூஸ் பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணணுமான்னு கேட்டா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. பிசிஓடி பிரச்சனை, மோனோபாஸ் பிரச்சனை. அப்போ எல்லாரும் பயன்படுத்துங்க கேட்டா குழந்தை பிறந்தாலும் தயவுசெய்து பயன்படுத்துங்க. சோ இது வந்து நான் ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் மந்த் 1 டே 1 நாப்கின் கொடுத்தா 30 நாப்கின் ஒரு மாசத்துல 189 பிவி கிடைச்சிருக்கும். அடுத்த மாசம் ஏற்கனவே ஆல்ரெடி கொடுத்த கஸ்டமருக்கு 30 நாப்கின் கொடுத்துருவோம். அடுத்த மாசம் 30 நாப்கின் கொடுத்தா நமக்கு 60 நாப்கின். 60 நாப்கின் கொடுத்துட்டீங்கன்னா 60 நாப்கின் இன்டு 6.33 379 பிவி 2வது மாசத்துலயே வந்துடும். தேர்ட் மந்த் லாஸ்ட் மந்த் பண்ண 60 நாப்கினும் இந்த மாசம் பண்ண 30 நாப்கின் எடுத்துட்டு 90 நாப்கின் 6.33 பிவி வச்சு 569 பிவி. இதுலயே 5 கன்சிஸ்டன்சி வந்துடும். 3வது மாசத்துல இருந்து நீங்க ஒவ்வொருத்தருக்கும் 5 கன்சிஸ்டன்சி வரும். இதை நீங்க 4வது மாசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே பண்ண 90 நாப்கின் அடுத்த ஒரு 30 நாப்கின் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 120 நாப்கின் வரும். அப்போ 120 நாப்கின்
நான் எம்ஆர்பி போட்டிருக்கேன் 270 ரூபா. அது எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணியிருப்போம்னா 32,400 பண்ணியிருப்போம். டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் எவ்வளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா 190 நம்ம விலை, நம்ம இன்று 190 பிளஸ் வந்து 120 நாப்கின் எடுத்துக்கிட்டோம்னா 22,800 ரூபாய் நம்ம வந்து நம்ம டீம்ல டேர்ன் ஓவர் நடந்திருக்கும். நம்ம இண்டிவிஜுவலா பண்றதா சொல்றேன். 32,600 ரூபால 22,800 ரூபா நம்ம கழிச்சோம் அப்படின்னா ரீட்டைல் ப்ராஃபிட் மட்டும் 9,600 ரூபா. பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 6.33 இன்டு 759 பிவி அந்த 4ஆம் மாசத்துக்குள்ள போட்டிருக்கேன். அதை 18 பிசினஸ் வால்யூமால பெருக்கணும் அப்படின்னா 1,36,728 பிவி. ஸோ அதனுடைய 8% போட்டோம்னா 1,093 ரூபாய். ப்ரீ ப்ராடக்ட் நமக்கு ரீபர்ச்சேஸ் ஆஃபர் 10% வச்சோம்னா 22,800 ரூபாய்க்கு 2,280 ரூபாய் கிடைக்கும். கன்சிஸ்டன்சி ஆஃபர் பெனிஃபிட், அதாவது 5 கன்சிஸ்டன்சி ஆஃபர் நம்ம வந்துடும். 2,500 ரூபா, 5 × 2,000 போட்டால் 12,500 ரூபா. அதை நம்ம 4ஆ வகுத்தோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு உண்டான விஷயம் சொல்றேன், 3,125 ரூபா வரும். டோட்டல் பெனிஃபிட் ப்ராடக்ட் மட்டும் கேஷ் ரீட்டைல் ப்ராஃபிட் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9,800 ரூபா பிளஸ் பெர்ஃபார்மன்ஸ் 1,093 ரூபா, கன்சிஸ்டன்சி ஆஃபர் பெனிஃபிட் ப்ராடக்டா ஒரு 3,125 ரூபா. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 16,098 ரூபா. எப்போ 4 மாசம் கழிச்சு கிடைக்கட்டுமே. நான் சேர்ந்து எனக்கு ஆளே சேரல கேட்டா, நான் சொன்னா ஒருத்தருமே கேட்க மாட்டாங்க. எனக்கு பணமே வர மாட்டேங்கி. எங்க பக்கத்து வீட்டுக்குள்ள பதில் சொல்ல முடியல, என் புருஷனுக்கு பதில் சொல்ல முடியல, என் மனைவிக்கு பதில் சொல்ல முடியல. எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள், எத்தனை சகோதரர்கள் இந்த வியாபாரத்தை கிடைச்ச வாய்ப்பு நழுவிட்டு இருக்காங்க. ஏன் இதை பத்தி ஸ்டடி பண்ணக்கூடாது? இன்னைக்கு ஒரு காலேஜ் முடிக்கணும்னா 3 வருஷம் இருக்கும். ஒரு டாக்டர் முடிக்கணும்னா எத்தனை வருஷம்? ஆரம்பத்துல இருந்து எடுத்து 28 வருஷம். ஒரு கலெக்டருக்கு ஒரு 30 வருஷம் எடுத்து எத்தனாயிரம் ரூபாய் வருமானத்துக்கு? ஒரு 2 லட்சம் வருமானத்துக்கு. வெஸ்டேஜில் எத்தனை லட்சம் ரூபா வருமானம் கிடைக்கும்? இன்னைக்கு 12 லட்சம், 25 லட்சம், 1 கோடி ரூபா மாத வருமானம் தான். இதை நம்ம படிக்கணுமா வேண்டாமா? ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு அன்பான வேண்டுகோள், எல்லாரும் புரிஞ்சு செஞ்சோம்னா நம்முடைய RSF7 டீம் ஆனது இங்க மட்டுமல்ல உலகம் முழுசும் நம்மளோட கொடியை பறக்க விடலாம். விஷுவல் தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஸோ மச். இதுதான் RSF7 நம்முடைய டீமுக்கு பிரசன்டேஷனோட மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய அணி RSF7 விக்டரி டீம், அது சார்பாகவும் உங்களுடைய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளை வாழ்த்துக்கள். விஷுவல் தேங்க்யூ ஃப்ரெண்ட், வாழ்க வளமுடன். நன்றி சார், நன்றி சார், நன்றி. சூப்பரா ஐயப்பன் சார், உண்மையிலே நம்மளுடைய நாப்கினை பத்தி ரொம்ப சூப்பரா மற்ற நாப்கினுக்கும் நம்ம நாப்கினுக்கும் என்ன டெமோவோட காட்டி அந்த டாக்டருடைய ஸ்பீச்சையும் சொல்லி உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே ஒரு லேடிஸ் பேசக்கூடிய ப்ராடக்டை ஒரு ஜென்ஸ் சூப்பரா பேசியிருக்கீங்க. மனதார வாழ்த்துக்கள், பாராட்டு. நன்றி சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல மிகப்பெரிய ஒரு வியாபாரம் இதுல ஒளிஞ்சிருக்கு. இந்த நாப்கின்ல மட்டும் ஏன்னா ஒவ்வொரு வீட்டுலையும் மாசம் மாசம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னா நாப்கின் மட்டும்தான். எல்லா வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. அதான் அந்த பெண்கள்லாம் மாசம் மாசம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நம்ம கையில இருக்கு. இதை கொஞ்சம் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம்னா மிகப்பெரிய ஒரு டேர்ன் ஓவரை காட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டைம் முடிஞ்சிருச்சு. இந்த Zoom மீட்டிங் இறுதியே நிறைவு பெறுகிறது. நாளைய Zoom மீட்டிங்கில் மீண்டும் ஒரு தலைவருடன் மீண்டும் சந்திப்போம். சிவால் சக்சஸ். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம்.